வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வளையல் மாலை தாங்க. இது ஒரு புது டிசைனில் நம்ம ஒரு வளையல் மாலை போட போகிறோம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 வளையல் எடுத்துகிட்டு நம்ம இதை சாதா பூ கட்டுற நூல் தாங்க எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் 2 வளையலாக கட்டி வச்சுக்கலாம். கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாலை கோக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வளையலையும் நம்ம இந்த மாதிரி 2 கட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி மாலை கட்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெட் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு தாங்க இந்த மாலை கட்டுறது. ரொம்ப ஈஸியான மாலை தான் இது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஜாயின் பண்ண இடத்துல முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டுடுங்க கழுத்துக்காக. இப்போ நம்ம ப்ளூ கலர் வளையல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே கலர்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு அந்த உள்ள நூல் மேலே இருக்கணும். மேலே இப்போ இந்த வளையல ஒரு சுற்றும், அந்த ப்ளூ கலர் அந்த பக்கம் ஒரு வளையலையும் சுற்றணும். அதாவது 8 மாதிரி சுற்றிக்கணும். இது கட்டுற வேலைலாம் இல்லைங்க. நீங்கள் இதே போலே தான் எல்லா வளையலையும் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 2 வளையல் எடுத்திருக்கேன். மேலே நூல் வரணும். பாருங்கள், இந்த வளையல ஒரு சுற்று, அந்த வளையல ஒரு சுற்று, அவ்வளோதாங்க. இப்படியே தான் நீங்கள் எல்லா வளையலையும் கொத்துக்கிட்டே வரணும். திரும்ப கூட பாருங்கள். இப்போ ஒரு க்ரீன் கலர் வளையல் சேர்த்துருக்கேன். மேலே உள்ள நூல் எடுத்துகிட்டு கட்டுங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திருப்பி க்ரீன் கலரில் கீழ்ப்பக்கம். இதே போல் தான் நம்ம எல்லா வளையலையும் கட்ட போகிறோம். உங்களுக்கு இதுமாரி கட்டிகிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாலையை தூக்கக்குள்ளே அந்த வளையல் அப்படியே ஸ்டிப்பாக அழகாக வரும். அதனால் 2 பக்கமும் இதேமாரி கொத்துக்கோங்க. ரொம்ப பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாலையை ஈஸியாக கட்டிக்கலாம். பாருங்கள், இதேமாரி தான் நீங்கள் வளையல் ஃபுல்லாகவே கோக்கணும். இந்த பக்கம் ஒரு சுற்று, அந்த பக்கம் ஒரு சுற்று, கொஞ்சம் டைட் பண்ணி சுற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக வருது பாருங்கள். வளையல் தனித்தனியெல்லாம் போல் அப்படியே ஸ்டிப்பாக வருது பாருங்கள். அதனால் 2 பக்கமும் இதேமாரி கொத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கோத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒரு பக்கம் கோத்துட்டேன், இன்னொரு பக்கம் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன். இது நல்லா இப்படி வளைச்சாலும் மாலை மாரி அழகாக வளையும். இந்த பாருங்கள், 2 பக்கமும் அழகாக வளைச்சி விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இது 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாலை ரெடி ஆகிடுச்சு. இது 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டாலர் மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்போ இது 2த்தையும் முடிச்சு போட்டு அந்த நூல் கொஞ்சம் விட்டுடுவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம டாலர் மாதிரி டிசைன், ஏற்கனவே போட்ட டிசைன் தான் டாலர் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 8 வளையல் வேணும். இதை வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 8 வளையல இந்தமாரி 2 கட் பண்ணி கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி வச்சு சுற்றி எல்லா இடத்தையும் நூலால் கட்டிட்டு நடுவில் ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஃபுல்லாக நூல் கட்டிட்டேன், நடுவில் ஸ்டோன் ஊட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாலை ரெடி. இது நம்ம கோயிலில் கொடுத்தோம்னா ஃபுல்லாக சாமிக்கு ஃபுல்லாகவே வளையலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கழுத்துலேருந்து புடவை வரைக்குமே உங்களுக்கு வளையல் தான் தெரியும். இந்த நூல் தெரியாமல் இருக்க நம்ம ஸ்டோன் அழகாக ஒட்டிக்கலாம். இல்லை முத்து இருந்தால் கூட நம்ம முத்தும் ஒட்டிக்கலாம். நான் 2 ஸ்டோன் ஒட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி நம்ம சுற்றிட்டு வந்த அந்த இடம் மட்டும் முடிச்சா தெரியும். அந்த இடத்துல கம்மு ஒட்டிட்டு இந்தமாரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மாலைங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.